வணக்கம் நண்பர்களே, மாயாச்சின்னு சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரகுராமோட கோவம் அப்படியே வந்து தனகிட்ட இருக்குன்னே சொல்லலாம். ரகுராம் வந்து சொல்கிறாங்க, என் பொண்டாட்டி நீ இந்த வீட்டுக்கு வருவியனா வா, நீ வந்து கதிரோட பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு வரக்கூடாது தானா அப்படின்னு வந்து சொன்னோன்னே, எனக்கு கதிர் தான் முக்கியம்ப்பா, நான் அவரோட பொண்டாட்டியாக தான் இங்கே வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போனா இங்கே வரேன்டா அப்படின்னு வந்து சொன்னோன்னே, நான் இங்கே வரலப்பா அப்படின்னு வந்து நம்ம தனா வந்து அப்படியே வந்து கோச்சிக்கிட்டு போயிடறாங்க. ஆனால் நம்ம ரகுராமுக்கு வந்து ஒரு நைட்டு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. எப்படி என் பொண்ணு தனியாக அங்கே இருப்பா, அவளுக்கு பாதுகாப்பாக நான் போகணும் அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் வந்து போகிறாங்க. ஆனால் புவனேஸ்வரி ஆட்கள் நம்ம தனா வந்து தனியாக தான் இருக்கான். கதிர் வந்து இங்கே இல்லை, வெளிநாடு போயிட்டான் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு புவனேஸ்வரி ஆட்களை அனுப்பி நம்ம தனாவை வந்து தீர்த்துக்கட்ட பார்க்குறாங்க. நம்ம ரகுராம் வந்து அந்த இடத்துல பாதுகாப்பாரனா வந்து நம்ம தனாவுக்கு வந்து பாதுகாக்கிறாங்க. அதாங்க அடித்து வெளுத்து ருத்ர தாண்டவம் ஆடிறாங்கன்னு சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்ட தான் நம்ம தனா வந்து கதிர் வந்து ஒரு இறுக்கமான முடிவை எடுக்கிறாங்க. தனா, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழணும்னா லைஃப்பில் பணம் தேவை, அந்த பணத்தை வந்து சம்பாதிக்க நான் வெளிநாடு போகலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன். என்னடா நீ நினச்சிட்ட, என்னை பிரிஞ்சு ஒரு நாள் இருக்க முடியுமா அப்படின்னு வந்து நம்ம தனா வந்து கேட்குறாங்க கதிரை பார்த்து. எனக்கும் இருக்க முடியாது, ஒன்னாலேயும் என்னை பிரிஞ்சு இருக்க முடியாது தெரியும், ஆனாலும் நம்மளுக்கு பணம் வேணும், அந்த பணத்தை சம்பாதிக்க தானே நீ வந்து இந்த விளையாட்டுலே தோற்று எனக்கு என்ன 5 லட்சத்தை தரணும்னு முடிவு பண்ணினேன். அதனால் அந்த பணம் தான் முக்கியம் தானே, அதை சம்பாதிச்சுட்டு நான் உன்னை ராணி கிழங்காக வந்து பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த 2 வருஷம் கஷ்டம், நான் வந்து இந்த 2 வருஷம் உன்னை பிரிஞ்சு உழைச்சேன்னா உன்னை அப்படி ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுத்து சந்தோஷமாக வாழ வைக்க எனக்கு முடியும். உங்கள் அப்பா கூட பாரு, மாமா கூட பணம் இல்லாததுனால தான் வந்து என்ன அவங்க மருமகனாக ஏற்றுக்க தயங்குறாங்க. அப்படிப்பட்ட பணத்தை நான் சம்பாதிச்சுட்டு வருவேன், நீ பொறுமையாக இருந்தனா அது வரைக்கும் வீட்டிலேயே நீ இருந்துக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ தான் என்னை வழி அனுப்பி வைக்கணும். இன்றைக்கே போறியாடா? ஆமாம், இன்றைக்கே போகிறேன், எனக்கு வந்து ஒருத்தங்க உதவி செய்கிறாங்க, நீங்கள் அங்கே போனீங்கன்னா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. அதுக்காக நான் இன்றைக்கே போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு இறுக்கமான முடியை வந்து நம்ம கதிர் வந்து எடுத்து, நீ தான் எனக்கு வழி அனுப்பி வைக்கணும் தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம ஜானகியம்மா, நான் பணம் தரேன்டா, நீ தனா கூட இங்கே சந்தோஷமாக வாழுடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பணத்தை கூட நீங்கள் மாமா கிட்ட வாங்கி தானே வந்து தருவீங்க, மாமா அதை மனசார தரமாட்டாங்க, அப்படியெல்லாம் வேண்டாம், எனக்கு அதில் விருப்பமும் இல்லை, நான் சொந்தமாக சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அத்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் தனா, அப்போ உன்னோட முடிவு நீ வந்து நான் வந்து அதுக்கு சரி, அதுக்கு கீழ்ப்படுகிறேன், நீ வந்து வெளிநாடு போறியனா போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு மனசை கல்லாக்கிட்டு நம்ம தனாவை வந்து கதிராக வழி அனுப்புகிறாங்கன்னு சொல்லலாம். மாயா வந்து, நீ இனி தனியாட்டா இங்கே இருக்க போகிற, அப்படி இருக்கண்டா நீ வந்து நம்ம வீட்டுக்கே வந்துடுதனா அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ஜானகியமாக ஆர்த்தி எடுத்துட்டு நம்ம தனாவை வந்து வீட்டுக்குள்ளே வரவேற்காங்க. அப்போ தான் அது ஒரு பேரிடி கணங்கா நம்ம ரகுராம் வந்து நிற்கிறாங்க. என்ன தானா இங்கே எதுக்காக இப்போ வந்த அப்படின்னு வந்து சொன்ன, என்னை தூக்கி எறிஞ்சிட்டு அவன் தான் முக்கியம்னு போனால் இப்போ எதுக்காக வந்த அப்படின்னு வந்து கேட்க நேரம் நம்ம மாயா சொல்கிறாங்க, நம்ம கதிர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டான்ப்பா, இப்போ தானா வந்து பெரியப்பா ஒத்தைக்கு தான் தானா இருக்கா, அவள் அங்கே இருக்க சேஃப் கிடையாது, அதான் நான் இங்கே வர வச்சுட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து இல்லை, கதிரோட பொண்டாட்டியாக இப்பவும் தானா வீட்டுக்குள்ளே வரானா வரக்கூடாது, என்னோட மகளாக தான் வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம தானா அப்படியே கலங்கி போகிறாங்க. இப்போ கூட அப்பாக்கு மனசில் கதிரை வந்து ஒதுக்க தான் பார்க்குறாங்க. ஆனால் என் மனசு அப்படி இல்லை, நான் வந்து கதிரை வந்து என் கணவராக தான் நினைக்கிறேன், அதனால் நான் கதிரோட பொண்டாட்டி தான்ப்பா, நான் இங்கே வர விரும்பலை, நான் வந்து திரும்பியே போயிடறேன் அப்படின்னு வந்து போயிடறாங்க. ஆனால் நம்ம மொத்த குடும்பமும் அப்படி வந்து கவலையாட்டி இருக்கிறாங்க. நம்ம ரகுராமுக்கும் என் மகளை இங்கே வரக்கூடாதுன்னு வேற சொல்ல அளவுக்கு உள்ள பாவியாக நான் ஆயிட்டேன், என்னால் இப்போ இருக்கவே முடியலை, ஜீரணிக்கவே முடியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நைட்டு ஃபுல்லாக உறங்காமல் துடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ என் தனா வந்து ஒத்தைக்கு இருப்பா, நான் போய் பார்க்கணும், அவப்பா யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம தனாவை நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கதிர் வந்து தனாவை விட்டுட்டு வெளிநாடு போயிட்டான். இனி நம்ம தனாவை வந்து கொன்று ரகுராம காலம் ஃபுல்லாக வந்து கவலையாக இருக்கும்படி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அந்த புவனேஸ்வரி வந்து நினைக்கிறாங்க. புவனேஸ்வரி நினச்சது மட்டும் இல்லை, 2 பேர்த்த முகமுடியை போட்டுட்டு நீங்கள் அடையாளம் தெரியாதவாறு போய் அந்த தனா தனியாக இருப்பா, நீங்கள் கொன்னுருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி அனுப்புகிறாங்கங்க.
நம்ம ரகுராமுக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்குது மாதிரியே ஒரு பயம் இருக்குது. நேரா தனா வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்து போய் பார்த்தா பயங்கர ஷாக்கு. நம்ம தனாவையும் 2 ரவுடிங்க வந்து கதவ தட்டுறாங்க. நைட்டு தனா தூங்கிட்டு இருக்க நேரம். "தனா யாருப்பா இந்த நேரத்தில?" அப்படின்னு வந்து கதவ தொறக்குறாங்க. 2 பேரும் வந்து தனாவுக்கு வாய பொத்திக்கிட்டு ஒரே கத்திய வச்சு நேரா தனாவோட வயத்த குத்தி ஏத்திரலான்னு பார்க்குறாங்க. அந்த நேரம் தான் நம்ம ரகுராம் வந்து என்ட்ரி குடுக்குறாங்க. ரவுடிகள ருத்ர தாண்டா தவசம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அதோட தனா வந்து ஓடி போய் அப்பா அப்படின்னு வந்து கெட்டி பிடிக்கிறாங்க. "என்ன தனா, என்னை விட உன் கணவர் தான் முக்கியம் அப்படின்னு வந்து நினைச்சிட்டல்ல. இப்பவும் நீ வந்து உன் கணவரா அந்த அளவுக்கு மதிக்கிற. இப்ப எனக்கு புரிஞ்சுகிட்டு. நீ கதிர் இல்லாம இருந்துக்கிட மாட்டா தனா. இதுக்கு நான் ஒரு வழி பண்ணேன்" அப்படின்னு வந்து நம்ம தனாவிட்ட இருந்து கதிரோட நம்பருக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, "என்ன கதிர், நீ எங்கேயும் போகாண்டா, இங்க வா. தனா வந்து உனக்காக வந்து காத்துட்டு இருப்பாடா. வா" அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. "மாமா நீங்க எப்படி?" "ஆமா, நான் மாமா தான் பேசுறேன். வா" அப்படின்னு வந்து சொல்றாங்க. தனாவ ஒரு வழியா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ரகுராம். தனாவும் கதிரும் சேர்ந்து இருக்கிறது தான் நம்ம தனாவுக்கு பிடிச்சிருக்கு. தனாவுக்கு நல்லது அப்படின்னு வந்து அந்த இடத்துல உணராங்க. அதோட பார்த்தோம்னா, நீங்க 2 பேரும் சேர்ந்தே இருக்கலாம் அப்படின்னு வந்து கதிர் வந்து அங்க போனவங்க அப்படியே வந்து நம்ம ரகுராமோட ஃபோன கேட்டுக்கிட்டு அப்படியே வந்து ரிட்டர்ன் வராங்க. 2 பேரும் சேர்ந்து இருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரகுராம் சொல்லிக்கிட்டு, "என்னோட மகள நான் இப்ப தான் ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு வந்து சொல்றாங்கங்க.